கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவனுக்கு 1000 நாமங்கள், அதிலே ஒன்று யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்று சொன்னால் தேவன் பர்வதத்திலே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் கொடுப்பார் என்றுதான அந்த வார்த்தை தான் அதற்கு. காட் இஸ் மை ப்ரொவைடர், அவர் தான் நமக்கு கொடுக்கக்கூடியவர் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் நமக்கு நன்றாக தெரிந்ததான சம்பவம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக செல்கிறார். பலியிட போகும் பொழுது ஆடு இல்லை. அந்த நேரத்தில் பார்க்கின்ற வேளையில அந்த நேரத்தில் கேட்கிறான் ஈசாக்கு, அப்பா ஆடு இல்லையே, என்ன பலி கொடுப்பது என்று. அந்த நேரத்தில் ஈசாக்கு ஆபிரகாம் தேவன் மீது வைத்த பெரிய விசுவாசத்தினாலே அவன் சொன்னால், பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னால், என்னுடைய தேவன் மிக பெரிய தேவன். அந்த பெரிய தேவன் என்னுடைய தேவையை அவர் சந்திப்பார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் எனக்காக கொடுப்பார். இஸ் மை ப்ரொவைடர். இந்த உலகத்தில் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் அவர். ஆபிரகாமினுடைய தேவையை அந்த நாளிலே சந்தித்து ஆபிரகாமுக்கு ஒரு பலியிடுவதற்கு ஒரு ஆட்டை கொடுத்த தேவன். இந்த நாளிலே நீங்களும் நானும் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து, யெகோவா ஈரே, நீ எனக்கு எல்லாமா இருக்கிறீர், நீர் என்னுடைய ஆண்டவரே போதுமானவராய் இருக்கிறீர், எனக்கு என்னுடைய பரிகாரியாய் இருக்கிறீர், எனக்கு கொடுக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம், என்னுடைய எல்லா காரியத்தையும் நீ கொடுக்கக்கூடிய தெய்வம் என்பதை அறிந்து விசுவாசிப்போம் என்று சொன்னால், இந்த நாளிலும் மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதே யெகோவா ஈரே நம்மோடு கூட இருக்கிறார். அந்த மகத்துவமான நாமத்தை தரித்திருக்கிற தெய்வமாக நாம் வழிபடுவதனால நம்முடைய என்ன தேவையா இருந்தாலும் அவரிடத்துல, அப்பா எனக்கு இதை தாருங்கள் என்று கேட்கின்ற வேளையில நிச்சயமாக அவர் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே உங்களுடைய தேவைகள் எதுவாய் இருந்தாலும் அவரிடத்துல, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய ப்ரொவைடர், நீர்தான் என்னுடைய எல்லா காரியத்தையும் கொடுக்கிறவர் என்று அவரை நோக்கி பார்த்து கேட்கின்ற வேளையில நிச்சயமாக அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, யெகோவா ஈரே என்கிறதான பெயரை தாங்கி இருக்கிற நீர், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த நாளிலே எங்களுக்கு என்னென்ன தேவை இருப்பது என்பதை நாங்கள் ஆண்டவரே அறிந்திருந்தாலும் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஆண்டவரே நிற்கின்ற வேளையில நீர் எங்களுக்கு அந்த நாளிலே ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டை கொடுத்த தேவன். எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பாராக. நம்முடைய தேவன் யெகோவா ஈரே.